ஹலோ, எல்லோருக்கும் வணக்கம். இன்னொரு ஸ்பெஷல் ரெசிபி மக்கானா பே. நான் ஆல்ரெடி பொரி எடுத்து போட்டிருக்கேன் பே. இது மக்கானா எடுத்து பண்ணுறோம். நல்லா ஈஸியாகவும் மக்கும், நல்லா ஹெல்த்தியாக உள்ளதும் மக்கும். இது மக்கானா எடுத்துட்டு இருக்கேன். இது வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது, வெயிட்லெஸ்ஸுக்கு நல்லது. நம்ம விரதம் எல்லாம் இருந்தோம்னா, அதுக்கு எல்லாம் எடுத்துக்கொண்டோம்னா, இதை சாப்பிட்டோம்னா நமக்கு டைட்னஸ் அத்தனை இருக்காது. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹார்ட்டுக்கு எல்லாம் நல்லது. இதை வந்து நான் வறுக்கணும், ஏன்னா இது நவுத்து போயிருக்கு. அது நவுத்து போனதுனால அப்படியே சாப்பிடும்போது பல்லில் ஒட்டிக்கும். அதனால அதை வறுக்க போறேன். இதை மூஷோடையும் வறுக்கலாம், அப்படியே வறுக்கலாம். நான் இதை கட் பண்ணிட்டு 2 ஐட்டம் 4 ஐட்டம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஏன்னா அதை கட் பண்ணிட்டு எடுத்து நம்ம சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியா நல்லா இருக்கும். லைட்டாக சூடாக்கி எடுக்கணும். இந்த பொரி நான் எப்படி வறுத்து சூடாக்கி எடுக்கணும்னு போட்டிருக்கேன், அதே மாதிரி இதையும் கார்த்திக்கு பொரி கலர்னது போட்டிருக்கேன் வறுத்துட்டு. அதே மாதிரி இதையும் சூடாக்கி எடுக்கணும். நமக்கு எவ்வளோ தேவையோ அதை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் அதை கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அடுத்தது அதுக்கு தேவையான வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி. வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி எடுத்துட்டு இருக்கேன். இதுக்கு சின்ன சின்னதாக இருக்குது வெங்காயம், அதனால் 4 வெங்காயம், 3 பச்சை மிளகாய். நம்ம இதெல்லாம் போடும்போது அது நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். இது சாயந்தர வேளையில் ஸ்நாக்ஸாக சாப்பிடலாம், எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி பொடி பொடியா கட் பண்ணி வச்சுக்கணும். இதை வேணா நமக்கு கடலையும் போடலாம், உப்பு கடலையும் போட்டுக்கலாம். இந்த மக்கானா எடுத்துட்டு வேறையும் ரெசிபி எல்லாம் போடலாம். பொரி எடுத்து பண்ணியிருக்கேன் பேல் ஆல்ரெடி. நான் இது இப்போ மக்கானா எடுத்து பண்ணறேன். எல்லாத்தையும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன். நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு அனுசரித்து எடுத்துக்கலாம். இல்லை, மக்கானாங்கிறது ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லது. இது ரொம்பவே ஊட்டச்சத்தெல்லாம் இருக்கிறதுனால நமக்கு ரொம்பவே ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்ல ரெசிபி இது. கொத்தமல்லி தலை சுத்தம் பண்ணி கழுகி வச்சிருக்கேன். அதையும் பொடி பொடியா கட் பண்ணி வைக்கிறேன். இது இந்த மக்கானா வந்து நம்ம வறுத்து லைட்டா உப்பு, குருமிளகு, இல்லாட்டா காரப்பொடி போட்டு கூட வறுத்து சாப்பிடலாம், அப்படியும் சாப்பிடலாம். எல்லாத்தையும் நல்லா பொடியா கட் பண்ணி வச்சாச்சு. இன்னைக்கு அடுப்பு பற்ற வச்சு சட்டியில இந்த மக்கானாவை சூடாக்கி எடுக்கணும். தாமரை விதையை சொல்லுவா, லோட்டஸ் சீடுங்கிறா. இதை வந்து நான் லைட்டா சூடாக்கி எடுக்கிறேன். அடுப்பு சிம்மில் வச்சு சூடாக்கி எடுக்கணும். கை பொறுக்கிற சூடு இருந்தா பிறகு நவுத்து போனதுனால நான் சூடாக்கி எடுக்கிறேன். மூஷோடையும் வறுத்துக்கலாம் வேணாம். சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறதுனால அந்த மாதிரி கட் பண்ணி வறுக்கிறேன். உடைச்சு பார்க்கிறேன், உடையிறது லைட்டா சூடான அப்புறம் கை பொறுக்கிற சூடு இருந்தா அப்புறம் 2 தடவையா வறுக்கிறேன். இப்போ கொஞ்சம் போட்டு வறுத்து எடுத்துக்கிறேன். மீதி இருந்ததையும் இப்போ வறுத்து எடுக்க போறேன். மீதி இருந்ததையும் அதையும் சூடாக்கி எடுக்கிறோம். அதையும் அடுப்புல போட்டு லைட்டா சூடாக்கி எடுக்கிறேன். சாயந்தர வேளையில குழந்தைகளுக்கும் பெரியவாள் எல்லாருமே ஸ்நாக்ஸ் ஆயிட்டு சாப்பிடலாம். அவ்வளோ நல்லா உப்பு காரம் புளிப்புமா நல்லா இருக்கு. இந்த உடைச்சு பார்க்கிறதுலாம் இந்த மாதிரி உடைச்சவனா உடையும் ஒரு ரொம்ப வறுக்கணும் அவசியம் இல்லை. லைட்டா சூடாக்கி எடுத்தா போறோம். உடைச்சா உடையும், அந்த அளவுக்கு இருந்தா போறோம். அதே அந்த பிளேட்ல எடுத்து கொட்டிக்கிறேன். இப்போ ஆல்ரெடி நான் கடலை வறுத்து வச்சது இருக்கு, நவுத்து போயிருக்கு.
அப்போ அதையும் வந்து சூடாக்கி எடுக்கிறேன். ஏன்னா சூடாக்கி எடுத்தால் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்ல கிறிஸ்பியாக நல்லா இருக்குது. அதுக்காக சூடாக்கி எடுக்கிறேன். நிலக்கடலை அதையும் சூடாக்கி எடுக்கிறேன். சூடாக்கி எடுத்துட்டு அதனோட தொலியெல்லாம் எடுத்துட்டு நம்ம போட்டுக்கலாம். அந்த சட்டி சூடா இருக்கு இல்லையா, அதுலயே ஒன்று போட்டு சூடாக்கி எடுக்கிறேன். இந்த சூடான சட்டிலேயே அதையும் போட்டு எடுத்துட்டு இப்போ அதை எடுத்து ஒரு பேப்பரில் கொட்டியிருக்கேன். தொலியெல்லாம் நீக்கி போடணும். அது சின்னதாக ஒரு லிம்பு கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த உப்பு காரம் புளிப்புமா நல்லா இருக்கு, அதுக்காக லிம்பும் போடுறேன். இந்த பாத்திரத்தில் கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி தழை, அப்புறம் பச்சை மிளகாய், வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருந்தது, பொடியாக கட் பண்ண வெங்காயம், பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் நம்ம அதில் பாத்திரத்தில் போடுறேன். அப்புறம் அதுக்கு தேவையான உப்பு போடுறேன், சால்ட்டு. அப்புறம் அதுக்கு கொஞ்சம் சாட் மசாலா போடுறேன். இந்த டேஸ்ட்டுக்காக அதை போடுறோம். அதே அதில் போட்டு நம்ம எல்லாத்தையும் கையால் அதை பெசரி வைக்கணும். கொஞ்சம் மிளகாத்தூள், ஆல்ரெடி 3 பச்சை மிளகாய் போட்டுக்கேன். கொஞ்சம் காரத்துக்கு கொஞ்சம் பச்சை மிளகாய், நமக்கு தேவைப்பட்டா பச்சை மிளகாயும் கொஞ்சம் போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். இது உப்பு காரம் புளிப்புமா இருக்கு, கொஞ்சம் போட்டிருக்கேன். அதில் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கையால் அது மாதிரி பெசறேன். நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் உடம்புக்கு. சாயந்தரம் வேலை இது மாதிரி ஸ்நாக்ஸ் மாதிரியும் சாப்பிடலாம். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கு, பண்ணறதுக்கு ஈஸி, அதிகம் கஷ்டம் இல்லை, பண்ணறதுக்கும் கஷ்டம் இல்லை. இந்த வறுத்து வச்ச கடலையும் போடுறேன். பகுதி போட்டுக்க, பகுதி வச்சிருக்கேன். ஏன்னா அந்த கடலையும் அதில் மிக்ஸ் பண்ணாததுனால உங்களுக்கு உப்பு காரம் புளிப்பெல்லாம் பிடிக்குங்கிறதுனால பகுதி போட்டிருக்கேன். அதே மக்கானா வறுத்து வச்சிருக்கோமே, அதையும் பகுதி தான் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கிறேன். மீதி இருந்து அதையும் போடணும் லாஸ்ட்ல. இப்போ கொஞ்சம் சேவ் போடுறேன். இது எல்லாமே கொடி மிக்ஸ் ஆகி சாப்பிடும்போது நல்லா அவ்வளோ டேஸ்டியாக நல்லா இருக்கு. உப்பு கடலை வேணா போட்டுக்கலாம். அதில் மீதி இருந்தா மக்கானா சூடாக்கி வச்சிருக்கேன் இல்லையா, அதையும் போட்டுவிட்டேன். அந்த கடலையும் பாக்கி இருந்தால் அதையும் போட்டாச்சு. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ அதை நல்லா குலுக்கி கொடுக்குறேன். ஏன்னா அடியில் போய் உட்காந்துருக்கேன் கடலையும் சேவெல்லாம், அப்போ அதெல்லாம் நல்லா குலுக்கி பண்ணி கொடுக்குறேன். மக்கானா பேல் ரெடி ஆயிடுச்சு தான். அது மாதிரி நல்லா குலுக்கி கொடுக்குறோம். மக்கானா பேல் ரெடி ஆயிடுச்சு தான். உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி அத்தனை பேருக்கும் தேங்க்யூ. இனி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியை உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.